ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு மிளகா பொடி பார்க்கலாம். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கெட்டே போகாது. ஒரு 6-7 மாதம் ஆனாலும் கூட கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஒரு கட்டி பெருங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணால் தான் மிக்சியில் போடும்போது நல்லா பொறுன்னு நல்லா அரைஞ்சிரும் சாஃப்டாக. நீங்கள் பொடி ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். கட்டி போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வீடியோவில் அப்பப்போ சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கும், குக்கிங் டிப்ஸு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டாலே சூப்பராக அரைஞ்சிரும். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அதுலேருந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சிரும். தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்கிறேன். அதுவும் ஈரம் இல்லாமல் வறுத்துக்கணும், அப்போ தான் மிளகா பொடியெலாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படியே போட்டு பச்சையாக போட்டு அரைக்கக்கூடாது. மிளகா பொடி அரைக்கும்போது ஈரம் இல்லாமல் வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் மிளகாத்தூள்ல வண்டு வராதிக்கு நல்லா ரொம்ப நாள் ஆண்டு வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டு வறுக்கிறோம்ல, அதோட அவ்வளோதான். ரொம்ப எண்ணெய் ஊற்றி வறுத்தீங்கன்னா அப்பவும் மிளகாத்தூள் வந்து கெட்டுரும். அந்த மிளகு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு வந்து கருப்பு எள், வெள்ளை எள் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டையும் இப்போ ஒரு பாதி பாதி எடுத்துருக்கிறேன். ஃப்ரை ஆகுறது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும் அப்படிங்கிறனால நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும்போது எடுத்துடலாம். நல்லா டப்புன்னு வெடிக்கும். அந்த சமயத்தில் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கலரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த ஒயிட் கலர்லாம் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். அதுவும் சேர்த்து எல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அந்த எள்ளு ஒரு கப் எடுத்துருக்கல, அந்த அளவே எல்லா பருப்பும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடலை பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன். எள்ளும் அந்த கப்பில் தான் அளந்தேன். ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் உங்களுக்கு அளக்கணும் தோணுச்சோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. இதே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூங் தால் எடுத்திருக்கேன், பச்சை பருப்பு, இதுவும் நல்லா வாசனை அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது. எள்ளு, மூங் தால் போட்டு இது வந்து கொள்ளு. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கொள்ளு ரொம்ப நல்லது. நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். காலையில் உளுத்தம்பருப்பு மட்டும் 2 கப்பு போட்டுக்கிறேன், மீதியெல்லாம் 1 கப் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு காராமணி கிடக்குது, அது கூட ஓகே, பரவாயில்ல. இது நல்ல வாசனை வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கையில் தொட்டால் நல்லா சுருக்குன்னு சூடு ஏறும் கையில், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். அதையும் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் நல்லா கையில் தொட்டால் நல்லா நொறுங்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ மிளகா போட்டிருக்கேன். மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 20-25 மிளகா இருக்கும் போட்டிருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த மிளகா வறுக்கும் போது வர கார நெடி வந்து வெளியில் வராது. இல்லைன்னா வீடு ஃபுல்லாக பரவி தும்முற மாதிரி ஆயிரும். ஏற்கனவே உப்பு ஒரு முக்கால் அளவு போட்டேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா சுடணும், நல்லா ஃப்ரை ஆகி நெடி வராமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த உப்பு போடுறது மிளகா போடும்போது.
இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 2 பல்லு பெரிய பூண்டு, முழு பூண்டு வந்து 2 உரிச்சு வச்சிருக்கிறேன். தோலோட தான் இருக்கு. அது வந்து வறுக்க வேண்டாம், பச்சையாவே போட்டுக்கலாம். அப்பதான் நல்ல வாசனை சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே போட்டு மிக்சியை போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. டெய்லி சட்னி சாம்பார் வச்சுட்டு இருக்க முடியாது. அவசரத்துக்கு காலையில சாயந்தரம் சரி, தோசைக்கு, இட்லிக்கு இந்த மாதிரி பொடி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ எல்லா பருப்புமே போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அரையும் போது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். ஒரு வாட்டி அரைச்சி இப்படி எடுத்துட்டு இன்னொரு வாட்டி போட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இந்த பூண்டு போட்டனால அவருடைய ஒட்டுறனால கொஞ்சம் கட்டியா தெரிகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வாட்டி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஆகும் மிளகாய் பொடி. எல்லாமே நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுட்டு அரைங்க. சூடோடு அரைச்சிங்கன்னா கூட அந்த ஈரம் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். வேர்வை விடும் இல்லை சூடுல, அதனால கூட மிளகாய் பொடி சில சமயத்தில் கெட்டு போகும். அதனால நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க மிளகாய் பொடி சூப்பரா. கொள்ளு, மூங் தால்லாம் போட்டிருக்கு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பூண்டுலாம் பச்சையா போட்டாதான் நல்ல வாசனையா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இது நல்ல பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டுலாம் போகாது. ஒரு 7-8 மாசம் கூட நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இல்லை உங்களுக்கு வெளியில வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு மீதியெல்லாம் இன்னொரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியில் வச்சுருந்தாலே கெட்டு போகாது. உப்புலாம் வறுத்து போடுறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இது வந்து நல்லா ஈரம் இல்லாத சுத்தமான பாட்டிலில் எடுத்து போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மிளகாய் பொடி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூடாக 2 தோசை சுட்டு வச்சுட்டு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மிளகாய் பொடிக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். எண்ணெய் ஊற்ற பிடிக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அன்னைக்கு கோகோனட் ஆயில் தான் ஊற்றினா, கோகோனட் ஆயில் தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.